நீங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொன்னீங்க. கூட்டிட்டு போயிட்டு மாமாவை காணோம்னு சொல்றீங்க. ஐயோ, இப்போ உங்களை நம்புறதுக்கு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா கண்ணுக்கு முன்னாடி என் குழந்தையோட எதிர்காலம் இருக்கு. அதனாலதான் அக்காவை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கமிஷனர் ஆபீஸ் போலான்னு மணி சொன்னப்போ நானும் சரின்னு சொன்னேன். குழந்தைய சாக்கா வச்சு இவ்வளவு அழகா தப்பிச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் இங்க நிக்கிறாங்களே புனிதா, இவங்களுக்கு சொல்லி கொடுங்க, புத்தி வரட்டும். கபிலன், எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? கொஞ்சம் நிதானமா நீங்க பேசுங்க. பேசாதீங்க புனிதா. உங்க தம்பி சரவணனும் தெய்வானையும் அவங்க கல்யாணத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து நின்னப்போ நீங்க எதையுமே யோசிக்காம அவங்களுக்காக போய் நின்றுக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்காக அவங்க நின்றுக்கணும்ல. அவங்க குடும்பம்னு வந்தா எல்லாருமே சுயநலவாதிங்க தான். உங்க அக்காவுக்கு அது இன்னும் புரியல பாருங்க. கபிலன், என்ன கபிலன்? நாம எதுக்கு அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டணும் இப்போ? முடியாது புனிதா, இனிமே என்னால அமைதியா இருக்க முடியாது. எங்க உங்களுக்கா நல்லது மட்டுமே நினைக்கிற ஒருத்தங்களை நீங்க அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவங்க பொறுமையா இருக்கிறது உங்க அன்புக்காக தானே தவிர உங்க சொத்துக்காக கிடையாது. இப்படிலாம் பேசினா எங்க அம்மா வேணும்னா மயங்குவாங்க, நாங்க கிடையாது. டேய், வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டே இருக்க. கொஞ்சம் பொறுமையா பேசு, நிதானமா பேசு. ஐயோ, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே சுக்கு நூறா போயிடுச்சே, சுக்கு நூறா போயிடுச்சே. கடவுளே, ஐயோ. அவங்க எதுக்கு அத்த பொறுமையா இருக்கணும்? மணிகண்டனும் சரவணன் மாமாவும் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு அண்ணா இவ்ளோ கோவப்படுறாரு? என்னம்மா பேசுற நீ? என்ன தப்பு பண்ணிட்டாங்களா? ஏமா, உன் புருஷனும் என் தங்கச்சி வேணும்னு ஒருத்தனை கூட்ட வந்தாலே மணிகண்டன், இவங்க 2 பேரும் சேர்ந்து மாமா காணாம போன விஷயத்துல புனிதா மேல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியாம எப்படி இந்த காரியத்தை இவ்வளவு தைரியமா செய்ய முடியும்? அண்ணா, ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தைரியம் தேவையில்ல. சம்பந்தப்பட்ட ஆள் மேல வலுவான சந்தேகம் இருந்தாலே போதும்.